வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இதோ அந்த சின்னஞ்சிறிய ஓட்டு வீட்டின் கூரை வழியே கசிந்த மழைநீர் தரையில் வைக்கப்பட்டிருந்த பித்தளை செம்பில் டொப் டொப் என்று தாளமிட்டு கொண்டிருந்தது. வெளியே வானம் உடைந்து ஊற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் 10 வயது கதிரின் காதுகளில் அந்த மழை சத்தம் விழவில்லை. அவன் அண்ணன் அன்புமணியின் நெஞ்சுக்குள் கேட்டுக்கொண்டிருந்த தேம்பல் சத்தம் மட்டும்தான் அவனுக்கு கேட்டது. அனாதைகளாக்கப்பட்ட அந்த இரவு, ஒரு வாரத்திற்கு முன்பு வரை அந்த வீடு சிரிப்பால் நிறைந்திருந்தது. ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக ஊரால் ஒதுக்கப்பட்டாலும் பெற்றோர் இருவரும் இவர்களுக்கு உலகமாக இருந்தனர். ஆனால் ஒரு லாரி விபத்து அந்த உலகத்தையே சுக்கு நூறாக உடைத்து விட்டது. உறவினர்கள் யாரும் எட்டி பார்க்கவில்லை. கலப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு இதான் கதி என்று ஊர் பேசிய பேச்சு பிணங்களாக கிடந்த பெற்றோரை விட அதிகமாய் அன்புமணியை வதைத்தது. 18 வயதே நிரம்பி இருந்த அன்புமணி தம்பியின் கண்ணீரை துடைத்தான். தன் கைகளில் இருந்த நடுக்கத்தை மறைத்து கொண்டு கதிரின் சின்னஞ்சிறு கைகளை தன் உள்ளங்கைக்குள் பொதிந்து கொண்டான். கதிர், இனி நான் உன் அண்ணன் மட்டுமல்ல, உன் அப்பாவும் நான் தான். இனி இந்த உலகத்துல நமக்காக நாம தான் இருக்கோம், நீ அழக்கூடாது என்று அவன் எடுத்த சபதம் அந்த மலை காற்றோடு இரண்டர கலந்தது. கதிரின் பள்ளி கட்டணம், வீட்டு வாடகை, சாப்பாடு என யதார்த்தம் அன்புமணியின் கழுத்தை பிடித்தது. அவன் தன் கல்லூரி படிப்பை துறக்க ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. அதிகாலை காய்கறி சந்தையில் சுமை தூக்கும் கூலி, மதியம் ஹோட்டலில் எச்சில் இலை எடுக்கும் பணி, இரவு செக்யூரிட்டி வேலை. அன்புமணியின் உள்ளங்கைகள் காய்ந்து போயின. ஆனால் கதிரின் நோட்டு புத்தகங்கள் எப்போதும் வெள்ளையாகவும் சுத்தமாகவும் இருந்தன. ஒரு முறை கதிர் கேட்டான், அண்ணா, நீ ஏன் படிக்கல? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? அன்புமணி மெலிதாக சிரித்தான். நான் படிச்சா ஒருத்தன் தான் பெரிய ஆளாக முடியும். ஆனா நான் உழைச்சா உன்னை பெரிய ஆளாக்க முடியும். நீதான் என்னோட கனவு கதிர். 10 வருடங்கள் ஓடின. அன்புமணியின் உழைப்பு வீண் போகவில்லை. ஒரு தள்ளுவண்டி கடையில் தொடங்கிய அவன் பயணம் ஒரு சிறிய மளிகை கடையாக மாறி இன்று நகரத்தின் முக்கிய பகுதியில் அன்பு ஸ்டோர் என்ற பிரம்மாண்டமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக வளர்ந்து நின்றது. கதிர் இப்போது 20 வயது இளைஞன், வாட்ட சாட்டமான தோற்றம். ஆனால் அண்ணன் முன்னால் நின்றால் இப்போதும் அந்த 10 வயது சிறுவன் தான். சென்னைக்கு மேல் படிப்பிற்கு செல்ல வேண்டிய நாள் வந்தது. அண்ணா, நீயும் சாப்பிடுனா என்று கதிர் ஊட்ட முற்பட்ட தயிர் சாத உருண்டையில் தான் இத்தனை ஆண்டுகால அன்புமணியின் பசி அடங்கி இருந்தது. தம்பி சென்னைக்கு செல்வது அவனுக்கு பெருமையாக இருந்தாலும் ஒருவித இனம் புரியாத பயம் அவன் மனதை வருடியது. அந்த பயத்தின் பெயர் பிரிவு. அன்புமணி தன் தம்பியின் கனவுகளுக்காக தன்னை ஒழுக்கி கொண்டிருக்க சென்னையில் கதிரின் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி திரும்புகிறது. சென்னை மாநகரம் கதிருக்கு ஒரு புதிய கிரகத்தை போல தெரிந்தது. அந்த ஊரின் இறைச்சலும் ஓயாத அவசரமும் அவனுக்கு பழக சில காலம் பிடித்தது. ஆனால் அண்ணன் அனுப்பும் பணமும் வாரம் வரும் போன் அழைப்புகளும் அவனுக்கு பிடிமானமாக இருந்தன. கதிர், சாப்பிட்டியா? உடம்பை பார்த்துக்கோ, காசு வேணும்னா கேளு, தயங்காதே என்று அன்புமணி உதிர்க்கும் வார்த்தைகளில் தான் கதிரின் உலகம் சுழன்றது. சென்னையில் ஒரு புகழ்பெற்ற கலை கல்லூரியில் கதிர் சேர்ந்தான். அங்கேதான் அவன் நித்யாவை சந்தித்தான். வகுப்பறையில் அவள் ஒரு மின்னல் போல நுழைந்தாள். பெரிய வீட்டு பெண் என்பதற்கான எந்த தோரணையும் அவளிடம் இல்லை. ஆடம்பர கார் அவளை கொண்டு வந்து இறக்கிவிடும். ஆனால் அவள் மற்ற மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து அரட்டை அடிப்பதையே விரும்பினாள். கதிரின் அமைதியும் தேவையற்ற ஆடம்பரங்கள் இல்லாத அவனது நேர்மையும் நித்யாவை கவர்ந்தன. ஒரு மழை நாளில் நூலகத்தின் வறண்டாவில் ஒதுங்கிய போதுதான் அவர்களின் முதல் நீண்ட உரையாடல் தொடங்கியது. கதிர், நீ மற்றவங்கள மாதிரி இல்ல, என் நேரமும் ஏதோ யோசனையிலேயே இருக்கிறியே, என்ன விஷயம் என்று நித்யா கேட்டாள். கதிர் தன் அண்ணனை பற்றி பேச தொடங்கினான். அவனது தியாகம், அந்த பழைய ஓட்டு வீடு, அண்ணன் பட்ட அவமானங்கள், இன்று அவர் கட்டி எழுப்பி இருக்கும் சாம்ராஜ்யம் என ஒவ்வொன்றையும் சொல்லும் போது கதிரின் கண்கள் மின்னின. என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே நித்யா. அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரனாத்தான் இருந்திருப்பேன். அவரை எனக்கு தெய்வம்னு சொல்றதை விட என் உயிரோட இன்னொரு பாதின்னு சொல்றதுதான் சரி என்றான் கதிர். இந்த தூய்மையான அன்புதான் நித்யாவை அவன் மேல் காதல் கொள்ள செய்தது. நாட்கள் நகர நட்பு காதலாக மலர்ந்தது. ஒரு மாலை வேளையில் மெரினா கடற்கரையின் அலைகள் அவர்கள் கால்களை நனைக்க இருவரும் மணலில் அமர்ந்திருந்தனர். சூரியன் மறையும் அந்த செந்நிற வானம் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக நின்றது. கதிர், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட இந்த எளிமை, உன் அண்ணன் மேல நீ வச்சிருக்கிற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது நீ எனக்கு சரியான துணையா இருப்பேன்னு தோணுது. படிப்பு முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று நித்யா மெல்லிய குரலில் கேட்டாள்.
கதிர் ஒரு நிமிடம் மௌனமானான். பின் நித்யாவின் கண்களை நேராக பார்த்து சொன்னான், நிச்சயமா நித்யா, ஆனா ஒரு விஷயம், என் அண்ணன் சம்மதம் இல்லாம நான் என் வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அவரை உனக்கு பிடிக்கும், உன்னையும் அவருக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவர் சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். நித்யா புன்னகைத்தாள். கண்டிப்பா கதிர், உன் அண்ணனை எனக்கும் பிடிக்கும். அவரோட ஆசீர்வாதம் இல்லாம நாம ஒன்னு சேர மாட்டோம் என்றால் இருவரும் கைகோர்த்து அலைகளின் ஓரத்தில் நடந்தனர். ஆனால் படிப்பு முடிந்து கதிர் ஊர் திரும்புகிறான். கையில் பட்டயத்துடன், மனதில் காதலின் நினைவுகளுடன் ஊருக்கு கிளம்ப தயாரானான் கதிர். ஆனால் ஊருக்கு செல்லும் முன் நித்யாவை சந்தித்து அண்ணனிடம் அழைத்து செல்ல அவளை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்ற ஆவலில் அவள் வீட்டிற்கு சென்றான். அவள் வீட்டின் தெருமுனையிலேயே கார் அணிவகுப்புகளும் வாழை மரங்களும் அவனை வரவேற்றன. ஏதோ விசேஷம் என்று நினைத்தவனுக்கு இசை முழக்கமும் பன்னீர் தெளிக்கும் சத்தமும் இடியாக இறங்கின. நித்யாவின் தந்தை சிவராமன் அந்த ஊரின் மிக பெரிய செல்வாக்கு படைத்தவர். கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உயிராக கருதுபவர். தன் மகள் ஒரு சாதாரண கடைக்காரனின் தம்பியை காதலிப்பதை ரகசிய ஒற்றர்கள் மூலம் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். கதிர் அங்கே வருவான் என்பதையும் அவர் எதிர்பார்த்திருந்தார். கதிர் கூட்ட நெரிசலில் மெல்ல உள்ளே நுழைந்தான். அங்கே வைக்கப்பட்டிருந்த வரவேற்பு பலகை அவனை நிலைகுலைய செய்தது. செல்வி நித்யா, செல்வன் அசோக் திருமண நிச்சயம். நித்யாவுக்கு நிச்சயதார்த்தமா? எனக்கு சொல்லவே இல்லையே. கதிரின் கால்கள் தள்ளாடின. அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டதிலிருந்து உண்மை புரிந்தது. சிவராமன் தன் கௌரவத்தை காப்பாற்ற நித்யாவை மிரட்டி அவளை அறையிலேயே பூட்டி வைத்திருக்கிறார் என்பது தெரிந்தது. கதிர் யாருக்கும் தெரியாமல் வீட்டின் பின்புறம் சென்றான். நித்யாவின் அறை ஜன்னல் தெரிந்தது. அங்கே அவள் அலங்கரிக்கப்பட்ட கோலத்தில், ஆனால் உயிரற்ற ஒரு சிலையை போல அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் அழுது அழுது வீங்கி இருந்தன. கதிரை கண்டதும் அவள் ஓடி வந்து ஜன்னல் கம்பிகளை பற்றினாள். அவளுடைய உதடுகள், கதிர் என்னை கூட்டிட்டு போயிரு என்று சத்தமில்லாமல் துடித்தன. கதிர் அவளை தூக்கி செல்ல நினைத்தான். ஆனால் அந்த நிமிடம் அவன் அண்ணன் அன்புமணியின் முகம் அவன் நினைவுக்கு வந்தது. நாம ஓடி போயிட்டா உன் அப்பாவோட கௌரவம் போயிடும். ஊரே உன்னை தூற்றும். அது மட்டுமில்ல, என்னை பெத்தெடுத்து வளர்த்த என் அண்ணனோட மானமும் தெருவுக்கு வரும். ஒரு பெண்ணோட வாழ்வை சிதைச்சிட்டு வர காதலும் அண்ணனோட தலை குனிவும் எனக்கு வேண்டாம். நித்யா அழுது கொண்டே இருக்க கதிர் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பேசினால் தன் வைராகியம் உடைந்துவிடும் என்று அவனுக்கு தெரியும். மன்னிச்சிடு நித்யா, உன்னை காதலிக்க எனக்கு தகுதி இருக்கு. ஆனா உன் குடும்ப மானத்தை வாங்குற அளவுக்கு நான் சுயநலவாதி இல்ல என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு விறுவிறுவென்று வெளியேறினான். அவன் பின்னால் மங்கள வாக்கியங்கள் முழங்கின. ஆனால் கதிரின் காதுகளில் அவனது இதயம் சுக்குநூறாக உடையும் சத்தம் மட்டுமே கேட்டது. வெறும் கையோடு வெற்று இதயத்தோடு அவன் ஊர் திரும்பும் ரயிலில் ஏறினான். அண்ணனிடம் என்ன சொல்வான்? தன் சோகத்தை எப்படி மறைப்பான்? ரயில் நிலையத்திலிருந்து இறங்கிய கதிரின் கால்கள் தள்ளாடின. சென்னையில் அவன் விட்டு வந்த இதயத்தின் துண்டுகள் இன்னும் இரத்த கசிவுடன் இருந்தன. ஆனால் வீட்டின் வாசலில் அண்ணன் அன்புமணி கையில் ஆரத்தி தட்டுடன் முகமெல்லாம் புன்னகையோடு நிற்பதை கண்டதும் கதிர் தன் சோகத்தை ஒரு நொடியில் முகமூடி போட்டு மறைத்து கொண்டான். வாடா தம்பி, என் பட்டதாரை தம்பி வந்துட்டான் என்று கட்டிப்பிடித்த அன்புமணியின் தோள்களில் சாய்ந்த போது கதிர் ஒரு குழந்தையைப் போல அழ துடித்தான். ஆனால் அண்ணன் தன் வாழ்நாள் முழுவதையும் தம்பியின் சிரிப்பிற்காகவே தாரை வார்த்தவர். அந்த சிரிப்பை தன் தனிப்பட்ட சோகத்தால் சிதைக்க கதிர் விரும்பவில்லை. அன்று இரவு உணவருந்தும் போது அன்புமணி ஒரு பெரிய முடிவை முன்வைத்தார். அவர் முகம் வழக்கத்தை விட அதிக பிரகாசமாக இருந்தது. கதிர், நீ படிச்சு முடிச்சுட்டு வந்துட்ட. இனி எனக்கு ஒரு பெரிய பாரம் குறைய போகுது. நான் இத்தனை வருஷமா எனக்காக எதையும் கேட்டுக்கிட்டது இல்லை. ஆனா இப்போ உன்கிட்ட ஒரு சம்மதம் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்றார் அன்புமணி. கதிர் கவலையை மறைத்து சிரித்தான். என்ன அண்ணா இது? நீங்க எதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்கணும்? சொல்லுங்க அண்ணா. அன்புமணி நெகிழ்ச்சியுடன் தொடர்ந்தார். எனக்கு வயசாகிட்டே போகுதுடா. உனக்கு ஒரு அண்ணி வந்தாதான் இந்த வீடு வீடா மாறும். ஒரு புரோக்கர் மூலமா ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. நான் அந்த பெண்ணோட போட்டோவை பார்த்தேன். அப்படியே தேவதை மாதிரி இருக்கா. அவங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு சம்மதம்னா நான் இந்த வரனை முடிக்கலாம்னு இருக்கேன். கதிரின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அவனுக்கு திருமணத்தின் மீதோ வாழ்வின் மீதோ எந்த பிடிப்பும் இல்லை. ஆனால் தன் அண்ணனின் முகத்தில் தெரியும் அந்த அரிய சந்தோஷத்தை அவனால் கெடுக்க முடியவில்லை. அண்ணா, உங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீங்க இத்தனை வருஷம் எனக்காகவே வாழ்ந்தீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னா அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க தான் எனக்கு அண்ணி. தாராளமா கல்யாண ஏற்பாடுகளை செய்யுங்க என்று கதிர் உறுதியான குரலில் சொன்னான். அன்புமணிக்கு தம்பியின் வார்த்தைகள் பெரும் நிம்மதியை தந்தன. ரொம்ப சந்தோஷம்டா கதிர். அந்த பொண்ணு பேரு நித்யா என்று அவர் சொல்ல வந்தபோது வெளியே பலமாக இடி இடித்தது. அந்த சத்தத்தில் அந்த பெயரை கதிர் சரியாக கவனிக்கவில்லை. திருமண ஏற்பாடுகள் மின்னல் வேகத்தில் தொடங்கின. பத்திரிகை அடிப்பது, மண்டபம் பார்ப்பது என அன்புமணி உற்சாகத்தில் மிதந்தார். கதிர் இயந்திரத்தனமாக அண்ணனுக்கு உதவினான்.
எண்ணினான். மணப்பெண் யார், அவள் முகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க கூட கதிர் ஆர்வம் காட்டவில்லை. ஏனென்றால் அவன் மனதில் நித்யாவின் முகம் மட்டுமே நீங்காத கவிதையாக இருந்தது. ஆனால் விதி விளையாடியது இங்கேதான். புரோக்கர் கொண்டு வந்த அந்த தேவதை வேறு யாருமல்ல, தன் தந்தை பார்த்த மாப்பிள்ளையை ஏற்க மறுத்து தற்கொலைக்கு முயன்ற நித்யாதான். மகளின் பிடிவாதத்தை கண்டு பயந்த அவள் தந்தை அவளை தொலைதூரத்தில் உள்ள ஒருவருக்கு கட்டி வைக்க முடிவு செய்து அன்புமணியை தேர்ந்தெடுத்திருந்தார். மங்கள இசை முழங்க, பன்னீர் வாசம் காற்றில் மிதக்க, மண்டபமே விழா கோலம் பூண்டிருந்தது. அன்புமணி இன்று வாழ்வின் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருந்தார். தன் தம்பியை ஒரு ஆளாக்கிவிட்டு இன்று தனக்கென ஒரு துணையை ஏற்க போகும் அந்த பெருமிதம் அவர் முகத்தில் தெரிந்தது. கதிர் தன் துயரத்தை அண்ணனின் சந்தோஷத்திற்கு பின்னால் ஒளித்து வைத்துக் கொண்டு மண்டபம் முழுவதும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தான். மாப்பிள்ளை மேடைக்கு வரலாம். புரோகிதரின் குரல் கேட்டதும் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக அன்புமணி மேடையில் அமர்ந்தார். சிறிது நேரத்தில் தோழிகள் சூழ மணமகள் மேடைக்கு அழைத்து வரப்பட்டார். பட்டுப்புடவையில் குனிந்த தலை நிமிராமல் மெல்ல மேடை ஏறினாள். அந்த பெண் கதிர் மேடைக்கு அருகில்தான் நின்றிருந்தான். அண்ணனுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தவன் எதேச்சையாக மணமகளின் பக்கம் திரும்பினான். சடங்குகள் தொடங்கும் முன் மணமகளின் முகத்தை திரையிட்டிருந்த அந்த மெல்லிய துணி விலக்கப்பட்டது. கதிரின் கையில் இருந்த சந்தன தட்டு நழுவி தரையில் விழுந்தது. அங்கே மணக்கோலத்தில் அமர்ந்திருந்தது நித்யா. அதே கண்கள், அதே முகம். ஆனால் அது இன்று காதல் இல்லை, மாறாக ஒரு பிணத்தின் அமைதி இருந்தது. கதிர் அப்படியே சிலையாக உறைந்து நின்றான். அவன் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது போலிருந்தது. நித்யாவா? என் அண்ணன் கட்ட போகும் பெண் என் நித்யாவா? அவன் மூளை வேலை செய்ய மறுத்தது. நித்யாவும் மெல்ல தலை நிமிர்ந்து மாப்பிள்ளையின் தம்பியை பார்த்தாள். அவள் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. உலகமே சுழல்வது போல அவளுக்கு தோன்றியது. நான் உயிராக காதலித்த கதிர், அவன் இங்கே என்ன செய்கிறான்? இவன்தான் அந்த அன்புமணியின் தம்பியா? உண்மை அவளை சுட்டெரித்தது. அவள் கதிரை பார்த்து ஏதோ சொல்ல துடித்தாள். ஆனால் கதிர் தன் கண்களால் அவளை தடுத்தான். அவன் கண்கள் சொல்லாமல் சொன்ன செய்தி, பேசாதே நித்யா, நீ பேசினால் என் அண்ணனின் மானம் போய்விடும், அவர் சந்தோஷம் சிதைந்துவிடும், மௌனமாக இரு. நித்யாவின் தந்தை செய்த சதி அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது. கதிரிடமிருந்து அவளை பிரிக்க விவரம் சொல்லாமல் தூரத்தில் இருந்த அன்புமணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர். தாலி ஏறிய தருணம் மேல சத்தம் விண்ணை பிளந்தது. அன்புமணி மிகுந்த நம்பிக்கையுடனும் காதலுடனும் தாலியை எடுத்து நித்யாவின் கழுத்தில் கட்டினார். அந்த ஒவ்வொரு மூச்சும் கதிரின் இதயத்தில் விழும் சவுக்கடியாக இருந்தது. மண்டபத்தின் ஒரு மூலையில் தூணின் பின்னால் மறைந்து நின்று கதிர் அந்த தியாக காட்சியை கண்டான். தன் காதலி தன் அண்ணனுக்கு அந்நியாக மாறும் கொடுமையை அவன் கண்கள் பார்த்தன. அன்புமணி புன்னகையோடு நித்யாவை பார்க்க, நித்யாவோ அழுது வடிந்த கண்களை துடைத்துக் கொள்ள கூட திராணி இன்றி அமர்ந்திருந்தாள். அன்புமணிக்கு தெரியாது தான் தாலி கட்டியது தன் தம்பியின் இதயத்தின் மீது என்று. திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அந்த வீட்டின் சந்தோஷம் ஒரு விதமான இறுக்கத்திற்கு மாறி இருந்தது. அன்புமணிக்கு தன் தம்பியின் மௌனம் புரியவில்லை. தன் மனைவியின் கண்களில் வழியும் கண்ணீருக்கான காரணம் தெரியவில்லை. அவர் வழக்கம் போல தன் உழைப்பிலும் தம்பிக்கும் மனைவிக்கும் தேவையான வசதிகளை செய்து தருவதிலேயே குறியாக இருந்தார். ஆனால் கதிர், அவன் அந்த வீட்டிற்குள் ஒரு நடமாடும் பிணமாக மாறினான். தன் காதலி இப்போது தன் அண்ணனின் மனைவி. அவளை அண்ணி என்று அழைக்க வேண்டிய ஒவ்வொரு முறையும் அவன் நாக்கு தடித்தது. நித்யாவை பார்க்க நேரிடும் போதெல்லாம் அவன் பார்வை தரையை பார்த்தே இருந்தது. நித்யாவுக்கு நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. அன்புமணியின் அதீத அன்பும் அவர் காட்டும் அக்கறையும் அவளுக்கு ஒரு பெரும் சுமையாக தெரிந்தது. யாரோ ஒருவனை திருமணம் செய்திருந்தால் கூட இவ்வளவு வலித்திருக்காது. ஆனால் என் கதிரின் அண்ணனையேவா நான் மணக்க வேண்டும் என்ற கேள்வி அவளை துளைத்தது. கதிர் தன்னை தவிர்ப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் பழைய நினைவுகளை சுமந்து கொண்டு எட்ட நின்று அவளை ஒரு அந்நியனை போல பார்ப்பது அவளுக்கு நரகமாக இருந்தது. ஒரு நாள் அன்புமணி ஒரு பெரிய பிசினஸ் டீலுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கிளம்பும் முன் கதிரின் தோளை தட்டினார். கதிர், நான் ஒரு 2 நாள் வெளியூர் போறேன்டா, கடை விஷயங்களை மேனேஜர் பார்த்துப்பார், நீ வீட்ல இரு, உன் அண்ணி பயப்படுவா, அவளை பத்திரமாய் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றார். அன்புமணிக்கு தெரியாது அவர் காவலை ஒப்படைத்து சென்றது ஒரு வேலி இடம் அல்ல, ஒரு எரிமலை இடம் என்று. அவர் சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டில் நிசப்தம் நிலவியது. கதிர் தன் அறைக்குள் முடங்கி கிடந்தான். இரவு நேரம், மழை லேசாக தூறிக் கொண்டிருந்தது. கதிர் ஹாலில் தண்ணீர் குடிக்க வந்தபோது நித்யா அங்கே இருட்டில் அமர்ந்திருந்தாள். கதிர் அவளை கவனிக்காதது போல கடந்து செல்ல முயன்றான். கதிர், நில்! நித்யாவின் குரல் அதிகாரமாகவும் அதே சமயம் அழுகை கலந்தும் ஒலித்தது. கதிர் நிற்கவில்லை. சொல்லுங்க அண்ணி, ஏதாவது வேணுமா என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். என்னை அண்ணின்னு கூப்பிடாதே கதிர். அந்த தாலி ஏறினதுனால மட்டும் என் மனசு மாறிடுமா? நாம மெரினா கடற்கரையில பேசினதை எல்லாம் பொய்யா? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? ஏன் என்னை இப்படி தண்டிக்கிற என்று ஆவேசமாக கத்தினாள். கதிர் திரும்பி அவளை பார்த்தான். அவன் கண்களில் கோபமும் வேதனையும் போட்டி போட்டன. நித்யா, நீ இப்போ என் அண்ணனோட மனைவி, எனக்கு தெய்வம் மாதிரி. அவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். நீயும் உன் எல்லைகளை தெரிஞ்சு நடந்துக்கோ என்றான்.
ஆனால் நித்யா விடவில்லை. அவள் கதிரின் கைகளை பற்றினாள். எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் கதிர், நாம இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாம். உன் அண்ணன் நல்லவர் தான், ஆனா அவர் என் கணவர் இல்ல. என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. கதிர் தன் கையை உதறினான். ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் அண்ணனின் தியாகம். அவன் மனதிற்குள் ஒரு பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஒரு இரவு அந்த வீட்டின் புனிதத்தை மாற்றப் போகிறதா? வெளியே பெய்து கொண்டிருந்த மழை அந்த வீட்டின் அமைதியை குலைத்து கொண்டிருந்தது. அன்புமணி ஊரில் இல்லாத அந்த இரவு கதிரின் அறையில் ஒரு மெல்லிய வெளிச்சம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. கதிர் எதையோ வாசிப்பது போல பாசாங்கம் செய்தாலும் அவனது கவனம் முழுக்க ஹாலில் கேட்டுக்கொண்டிருந்த நித்யாவின் காலடி சத்தத்திலேயே இருந்தது. திடீரென்று அவனது அறை கதவு திறக்கப்பட்டு பின்னால் இருந்து பூட்டப்படும் சத்தம் கேட்டது. கதிர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அங்கே நித்யா நின்றிருந்தாள். கலைந்த கூந்தலும் கலங்கிய கண்களுமாய் அவள் ஒரு போதை ஏறியவள் போல காணப்பட்டாள். அண்ணி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? கதவை ஏன் சாத்துனீங்க? கதிரின் குரலில் நடுக்கம் கலந்த எச்சரிக்கை இருந்தது. நித்யா மெல்ல அவனை நோக்கி நடந்தாள். கதிர், எவ்வளவு நேரம்தான் இந்த முகமூடியை போட்டுக்கிட்டு அலைவ? என்னால இனி நடிக்க முடியாது. இந்த தாலி என் கழுத்தை நெரிக்குது. உன்னை பார்த்த பிறகு எனக்கு உன் அண்ணன் வெறும் அந்நியராகத்தான் தெரிகிறார். நாம ஏன் மீண்டும் இணையக்கூடாது? கதிர் இருக்கையை விட்டு எழுந்து பின்னகர்ந்தான். அண்ணி, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க என் அண்ணனோட மனைவி, எனக்கு தாய் மாதிரி. தயவு செஞ்சு வெளியே போங்க என்று கத்தினான். நித்யா சிரிக்க தொடங்கினாள். அந்த சிரிப்பில் ஒரு விதமான ஏமாற்றமும் கோபமும் கலந்து இருந்தது. தாய் மாதிரியா? அந்த மெரினா கடற்கரையில என்னை பார்த்தப்போ நான் உனக்கு தாயா தெரிஞ்சேனா? கதிர், இந்த திருமணம் என் சம்மதம் இல்லாம நடந்தது. என் அப்பா செஞ்ச சதியால நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு தார்மீகம் விழுமியம் எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு நீ வேணும். அவள் கதிரை நெருங்கி அவன் சட்டையை பற்றினாள். கதிர் அவளை தள்ளிவிட முயன்றான். ஆனால் அவள் பிடிவாதமாக இருந்தாள். கதிர், உன் அண்ணன் நல்லவர்தான், ஆனா அவர் எனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது. எனக்கு நீதான் வேணும். உன் அண்ணன் வெளியூர் போயிருக்கார். இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. நாம ஏன் பழையபடி இருக்கக்கூடாது என்று அவள் மோசமாக நடந்து கொள்ள முயன்றாள். கதிரின் கண்கள் சிவந்தன. நிறுத்துங்க என்று அவன் கர்ஜித்தான். என் அண்ணன் யாரு தெரியுமா? எனக்காக தன் வாலிபத்தை தொலைச்சவர், எனக்காக எச்சிலை எடுத்தவர், சுமை தூக்கினவர். அவரோட வியர்வையில விளைஞ்ச சாப்பாட்டை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த புனிதமான மனுஷனோட படுக்கையில விழுந்து அவருக்கு துரோகம் பண்ற அளவுக்கு நான் இன்னும் கேவலமா போகல. நீங்க இப்போ போறீங்களா? இல்ல நான் இப்பவே அண்ணனுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லட்டுமா? நித்யா ஒரு நிமிடம் திகைத்து நின்றாள். கதிரின் கண்களில் இருந்த அந்த தார்மீக கோபம் அவளை சுட்டது. ஆனால் அவள் மனம் ஏற்கனவே இருண்டு போயிருந்தது. சொல்லு, யார்கிட்ட வேணா சொல்லு, ஆனா நான் உன்னை விடமாட்டேன் கதிர். நீ எனக்கு கிடைக்கலனா இந்த வீட்டுல யாரையும் நிம்மதியா இருக்க விடமாட்டேன். மழை இன்னமும் ஓயவில்லை. கதிரின் அறைக்குள் ஒரு தர்ம யுத்தமே நடந்து கொண்டிருந்தது. நித்யா தன் நிலையை மறந்து கதிரை பிடித்து இழுத்து கொண்டிருக்க கதிர் அவளிடம் இருந்து தப்பிக்க போராடி கொண்டிருந்தான். அண்ணி, வேண்டாத காரியத்தை செய்யாதீர்கள் என்று அவன் கெஞ்சிய குரல் மழையின் சத்தத்தில் அமிழ்ந்து போனது. அப்போது வீட்டின் முன் கதவு திறக்கப்படும் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. அன்புமணி வேலை நிமித்தமாக சென்ற இடத்தில் காரியம் சீக்கிரம் முடிந்ததால் அதிகாலையிலேயே வீடு திரும்பிவிட்டார். தம்பிக்கும் மனைவிக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்ற ஆவலில் சத்தமின்றி ஹாலுக்குள் நுழைந்தவர் கதிரின் அறையில் விளக்கு எரிவதைக் கண்டு அங்கே சென்றார். அரைவாசி திறந்திருந்த கதவின் வழியே அவர் கண்ட காட்சி அவர் இதயத்தை ஈட்டியால் குத்தியது. நிலை குலைந்த அன்புமணி நித்யா கதிரை நெருங்கி கொண்டிருப்பதையும் கதிர் அவளை தள்ள முற்பட்டதையும் பார்த்த அன்புமணி அப்படியே நிலை குலைந்தார். ஒரு கணம் தன் தம்பி தனக்கு துரோகம் செய்கிறானோ என்ற சந்தேகம் விஷமாய் அவர் மூளையில் ஏறியது. அவர் கண்கள் சிவக்க உள்ளே நுழைய முற்பட்ட போது கதிரின் அந்த கர்ஜனை அவரை அப்படியே உறைய வைத்தது. கதிர் நித்யாவின் கைகளை வலுக்கட்டாயமாக உதறிவிட்டு ஒரு சிங்கம் போல அவள் முன்னால் நின்றான். அண்ணி, நிறுத்துங்கள். இதுவரை நீங்கள் பேசியதை நான் சகித்து கொண்டதே பெரிய விஷயம் என்று கதிர் கத்தினான். வாசலில் தன் அண்ணன் நிற்பதை அவன் கவனிக்கவில்லை. நீங்கள் சொன்னது உண்மைதான் நித்யா. எனக்கு முன்னால் நீங்கள் காதலிதான், அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்று நீங்கள் என் தெய்வமான அண்ணனின் மனைவி. ஒரு தம்பி தன் அண்ணனுக்கு செய்யும் துரோகம், அவன் தன்னை சுமந்த பெற்றோருக்கு செய்யும் துரோகம். கதிரின் குரல் இப்போது தழுதழுத்தது. ஆனால் அதில் உறுதி இருந்தது. என் அண்ணன் எனக்காக தன் வாலிபத்தை தொலைச்சவர், எனக்காக பசியை பொறுத்துக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தவர். அந்த மனுஷனோட நிழல்ல வளர்ந்த நான் அவருக்கு துரோகம் பண்ணுவேன்னு எப்படி நினைச்சீங்க? உங்களோட இந்த காமம் என் அண்ணனோட தூய்மையான அன்புக்கு ஒரு துளி கூட ஈடாகாது. அவருக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். உங்களை சுமக்க மாட்டேன். வாசலில் நின்றிருந்த அன்புமணியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. தன் தம்பி மீது தான் ஒரு நொடி சந்தேகப்பட்டதை நினைத்து அவர் உள்ளம் கூசி குறுகியது. அதே சமயம் தன் மனைவிக்குள்ளே இத்தனை காலமாய் மறைந்திருந்த அந்த பழைய காதலும் இப்போது அவள் காட்ட துடிக்கும் வக்கிரம் நிறைந்த பிடிவாதமும் அவரை நிலை குலைத்தன. தன் தம்பி தன் காதலையே தியாகம் செய்துவிட்டு தனக்காக இந்த வாழ்க்கையை ஏற்றிருக்கிறான் என்பதை உணர்ந்த போது அன்புமணியின் கால்கள் பலவீனம் அடைந்தன.
சுவரை பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தார். அறையில் இருந்த நித்யா கதிரின் வார்த்தைகளால் சவுக்கடிப்பட்டவள் போல அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். கதிரின் இந்த வைராகியம் அவளுடைய ஆவேசத்தை ஒரு நொடியில் சாம்பலாக்கியது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, தங்கள் இருவரின் மொத்த உரையாடலையும் கேட்டுவிட்டு ஒரு பெரிய முடிவோடு வாசலில் ஒரு தந்தை போன்ற அண்ணன் அமர்ந்திருக்கிறார் என்பது. கதிரின் அறைக்குள் நிலவிய அந்த இறுக்கமான அமைதியை நித்யாவின் தேம்பல் சத்தம் கிழித்து கொண்டிருந்தது. அவள் கதிரின் கால்களை பற்ற துணிந்தாள். கதிர், என் உணர்வுகளை புரிஞ்சுக்கோ. நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். இந்த தாலி வெறும் கயிறுதான். என் மனசு உன்கிட்டதான் இருக்கு என்று பிதற்றினாள். கதிர் அருவருப்போடு பின்வாங்கினான். அவன் முகத்தில் இப்போது காதலின் சுவடுகளே இல்லை, ஒரு துறவியின் வைராகியம் மட்டுமே இருந்தது. நித்யா, போதும் நிறுத்துங்கள் என்று கதிர் கர்ஜித்தான். நீங்கள் இல்லாத இடத்தில் வேறு எந்த பெண் இருந்தாலும் நான் இப்படித்தான் நடந்திருப்பேன். என் அண்ணன் எனக்கு வெறும் அண்ணன் இல்லை, அவர் என் தந்தை. அந்த அடிப்படையில் நீங்கள் எனக்கு தாய் போன்றவர். உங்கள் கழுத்தில் ஏறிய அந்த தாலி என் அண்ணனின் உயிர். அந்த உயிருக்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். கதிரின் கண்கள் கலங்கின. இந்த அசிங்கமான உண்மை என் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் நிமிஷத்துல செத்து போயிடுவார். அவரோட நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன். ஒருவேளை என்னை பார்க்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த தப்பான எண்ணம் வருதுன்னா, இதோ இப்போதே இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டே நான் போயிடுறேன். என் அண்ணன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் பையை எடுக்க திரும்பினான். கதிர், நில்லுடா! ஒரு குரல் இடி என முழங்கியது. கதிர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். வாசலில் கண்கள் சிவக்க, கன்னங்களில் கண்ணீர் வழிய அன்புமணி நின்று கொண்டிருந்தார். தம்பியையும் மனைவியையும் பார்த்த அவரது பார்வையில் சொல்லனா வேதனை இருந்தது. கதிர் அதிர்ச்சியில் உறைந்தான். அண்ணா, நீங்க எப்போ வந்தீங்க என்று திக்கினான். அன்புமணி ஓடி வந்து கதிரின் கைகளை அப்படியே பற்றி கொண்டார். கதிர், என்னடா பேசிட்ட? எனக்காகவா இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்ச? உன் காதலியை நான் தாலி கட்டி இழுத்துட்டு வந்தப்போ கூட உன் அண்ணன் சந்தோஷம் முக்கியம்னு மௌனமா இருந்தியே. உன்னை போய் ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டுட்டேனடா. இந்த அண்ணனை மன்னிச்சிடுடா என்று தம்பியை மார்போடு அணைத்து கொண்டு ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதார். அன்புமணி மெல்ல விலகி அங்கே சிலை என நின்று கொண்டிருந்த நித்யாவை நோக்கி திரும்பினார். அவரது பார்வையில் இருந்த அந்த தீவிரம் நித்யாவை நடுங்க வைத்தது. நித்யா, உன்னை ஒரு தேவதனை நினைச்சு தாலி கட்டினேன். என் தம்பிக்கு ஒரு தாயா இருப்பேன்னு நம்புனேன். ஆனா நீ என் தம்பியோட காதலையும் சிதைச்சி என்னையும் ஒரு துரோகியா மாத்திட்டியே. இப்படிப்பட்ட ஒரு பெண் எனக்கு தேவையே இல்லை. என் தம்பியோட கண்ணீருக்கு காரணமான உன் கூட வாழ்றதை விட நான் சாகிறதே மேல் என்று ஆத்திரத்தில் கத்தினார். அன்புமணி தன் கழுத்தில் கிடந்த துண்டை எடுத்து தரையில் எறிந்தார். இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. உன் அப்பா செஞ்ச கௌரவ கொலைக்கு என்னையும் என் தம்பியையும் பலியாக்க பாத்தியே. இனியும் இங்க உனக்கு இடம் இல்ல. நித்யா பேச்சற்று நின்றாள். கதிரின் தியாகமும் அன்புமணியின் ஆவேசமும் அவளை தன் தவறை உணர செய்தன. ஆனால் காலம் கடந்து விட்டது என்பதை அவளது மௌனம் உணர்த்தியது. அன்புமணியின் ஆவேசமான வார்த்தைகள் அந்த வீட்டின் சுவர்களில் மோதி பிரதிபலித்தன. நித்யா நிலை குலைந்து அப்படியே தரையில் சரிந்தாள். அவள் கட்டியிருந்த தார்மீக கோட்டைகள் அனைத்தும் கதிரின் ஒற்றை சொல்லில் நொறுங்கி போயிருந்தன. கதிர் தன்னை ஒரு காதலியாக பார்க்காமல் தன் அண்ணனின் பாசத்திற்காக ஒரு தாயாக பார்த்த அந்த வினாடி அவள் மனதில் இருந்த காம அழுக்குகள் அடியோடு துடைத்து எரியப்பட்டன. நித்யா மெல்ல எழுந்து கதிரின் கால்களை பற்றி கொண்டாள். அவள் கண்களில் இப்போது இருந்தது காதல் அல்ல, ஒரு குற்ற உணர்ச்சியில் பிறந்த புனிதமான கண்ணீர். கதிர், என்னை மன்னிச்சிடுடா. ஒரு பெண்ணை அவளோட உருவத்தை வச்சு இல்ல, அவளோட தகுதியை வச்சுதான் மதிக்கணும்னு இன்னைக்கு நீ எனக்கு புரிய வச்சுட்ட. நீ என்னை காதலியாக பார்க்காமல் உன் அண்ணனுக்காக ஒரு தாயாக பார்த்த அந்த நிமிஷமே நான் தோர்த்துட்டேன். என் அசிங்கமான எண்ணங்களை நீ மாத்திட்ட என்று கதறினாள். பின்பு அன்புமணியின் பக்கம் திரும்பி கைகுப்பி நின்றாள். அன்புமணி அவர்களே, நான் செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம்தான். ஆனா இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. இனி இந்த வீட்டுல நான் மனைவியா இருக்கேனோ இல்லையோ, கதிரோட அண்ணியா ஒரு தாயா அவனுக்கு அரணா இருப்பேன். என்னை வெளியே அனுப்பி என்னை சாகடிச்சிடாதீங்க என்று வேண்டினாள். அன்புமணி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். கதிரின் முகத்தை பார்த்தார். கதிரின் கண்களில் மன்னித்து விடுங்கள் என்ற வேண்டுகோள் தெரிந்தது. அன்புமணி பெருமூச்சுடன் நித்யாவை எழ சொன்னார். ஒரு தம்பியே இவ்வளவு பெரிய தியாகம் செய்யும் போது ஒரு அண்ணனா நான் மன்னிக்க கூட மாட்டேனா? நித்யா, கதிர் உன்னை தாயா ஏத்துக்கிட்டான். அந்த தாய்க்குரிய கௌரவத்தை நீயே காப்பாத்திக்கோ என்றார் அன்புமணி. தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரான கதிரின் கையை பிடித்து இழுத்தார். அன்புமணி, நீ எங்கடா போற? நீ தாண்டா என் பலம். உன்னை விட்டுட்டு எனக்கு என்னடா வாழ்க்கை? இனி இந்த வீட்டுல எந்த ரகசியமும் இல்லை. நாம பழைய இருப்போம் என்று தம்பியை மீண்டும் அணைத்து கொண்டார். அந்த அழுகையில் கடந்த கால கசப்புகள் அனைத்தும் கரைந்து போயின. சில மாதங்கள் உருண்டோடின. அந்த வீடு மீண்டும் சிரிப்பொலியால் நிறைந்தது. கதிரின் நேர்மைக்கும் பண்பிற்கும் ஏற்றாற் போல ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து அண்ணனும் அண்ணியும் முன்னின்று கதிரிற்கு திருமணம் செய்து வைத்தனர். நித்யா சொன்னது போலவே மாறினாள். அந்த வீட்டின் உண்மையான அன்னையாக கதிரின் மனைவியை தன் தங்கையை போல பார்த்து கொண்டாள். அன்புமணி தன் தம்பியின் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொண்டார். மலையில் முளைத்த அந்த பாச வேர்கள் இப்போது ஒரு
ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து அந்த 2 குடும்பங்களுக்கும் நிழல் தந்தது. தியாகமும் தார்மீக விழுமியங்களும் என்றுமே தோற்பதில்லை என்பதை அந்த வீடு உலகுக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.